கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த நேரத்தில் கூட சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதத்தில் 8வது சங்கீதத்தில் மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதாம் ஏவாளை தேவன் தம்முடைய ஒரு பிரதான ஒரு சிருஷ்டியாக இந்த உலகத்திலே படைத்தார். தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். இந்த படைத்த மனிதனை குறித்து சொல்லுகின்ற வேளையில் தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. அந்த வசனத்தில் சொல்கிறார், மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில் மனிதனை விசேஷமாக படைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக படைத்தார் என்று பார்க்கும். தேவதூதர்களுக்கு அநேக மகிமைகள் காணப்பட்டிருந்தது. அந்த மகிமைகளை காட்டிலும் அந்த மகிமை சற்று மனிதனுக்கு குறைவாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அவனை குறித்து சொல்லும் பொழுது, மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நீர் அவனை தேவதூரிலும் சற்று சிறியவனாக்கிறீர், மகிமையினாலும் கரத்தினாலும் முடிசூட்டினீர். உடைய கரத்தின் கிரைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இந்த மனிதனை தேவன் உண்டாக்கினதன நோக்கமே அவனை தேவதூரிலும் சற்று சிறியவனாக்கி உண்டாக்கி அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுத்து சகலத்தையும், உலகத்தில் படைத்த சகல மிருகங்களையும் எல்லா காரியங்களையும் அவனுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தார். ஆனால் அந்த ஆளுகையின் கீழ் கொண்டு வந்ததான அந்த ஒரு உரிமை ஆதாம் ஏவாளாலே இழக்கப்பட்டது. அதை மீட்டு எடுப்பதற்காக தேவதூதரிலும் சற்று சிறியவராக படைக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். அந்த மகிமையை நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். அந்த ஆளுகையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். திரும்பவும் நாம் ஆள பிறந்தவர்கள். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலும் 2, 3வது அதிகாரத்திலும் பார்க்கின்றவர்கள மனிதனை ஆளுவதற்காக படைத்தார் என்று பார்க்கிறோம். சகலத்தையும் நாம் ஆள வேண்டும். அப்படி படுகிற மனிதன் இன்று ஆளுகையை இழந்தவனாய் காணப்படுகிறான். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு தேவன் கொடுத்த அந்த முழு மகிமையும் கனத்தையும் அதிலே முடிசூட்டப்பட்டவனாக அந்த மனிதன் இன்றைக்கும் ஆள அந்த அதிகாரத்தை உபயோகிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளில் எல்லாமே நமக்கு லகுவாக இருக்கும். தேவன் எல்லா காரியத்தையும் நம்முடைய கையின் கீழாக தான் வைத்திருக்கிறார். ஆகவே அதை உணர்ந்தவர்களாக இந்த நாளை நாம் அனுபவிப்போம். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவதூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனாக மனிதனை நீர் உண்டாக்கினீர் என்று பார்க்கிறோம். அதே மனிதனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறீர், ஆளுகையை கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த ஆளுகையை நாங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ள, செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொண்டவர்களாக நடந்து கொள்ளுங்கள்.